Hello students, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து on delete cascade and on delete set null. ஸோ இப்போது நான் லாஸ்ட் வீடியோவில் என்ன சொன்னேன், இப்போ வந்து பேரண்ட் டேபிளில் வந்து ஒரு ரெக்கார்டு இருக்குது, அதை நான் வந்து டெலீட் பண்ணுறேன். ஆனால் அந்த ரெக்கார்டு வந்து சைல்ட் டேபிளில் இருந்தது அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து கண்டிஷன் வயலேட் ஆகி டெலீட் பண்ண முடியாது. என்ன சொல்லணும், அது இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட் இஸ் வயலேட்டட். ஏன் அப்படின்னு சொன்னால் லாஸ்ட்டு இதில் என்ன பார்த்தோம், ரெண்டு ரிலேஷன் பார்த்தோம். ஒன்று ஃபேக்கல்ட்டி ரிலேஷன், இன்னொன்று ஃபேக்கல்ட்டி சப்ஜெக்ட் ரிலேஷன். ஃபேக்கல்ட்டி ரிலேஷன் வந்து பேரண்ட் டேபிள்னு சொன்னோம், அதில் ஃபேக்கல்ட்டி ஐடி வந்து நம்ம ப்ரைமரி கீயாக வச்சுருந்தோம். அதே மாதிரி ஃபேக்கல்ட்டி சப்ஜெக்ட் ரிலேஷனில் வந்து என்ன பண்ணணும், இந்த ஃபேக்கல்ட்டி ரிலேஷனை வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும். ஃபாரின் கீ யூஸ் பண்ணி ஃபேக்கல்ட்டி ஐடிங்கிற காலமை வந்து நம்ம ரெஃபர் பண்ணணும். ஸோ அப்போது என்ன சொல்லியிருந்தேன், எந்த ஃபேக்கல்ட்டியெல்லாம் வந்து பேரண்ட் டேபிளில் இருக்காங்களோ அந்த ஃபேக்கல்ட்டியெல்லாம் தான் வந்து சைல்ட் டேபிளில் இருந்தாங்க. இப்போது ஃபேக்கல்ட்டி சப்போஸ் நான் வந்து ஒரு ஃபேக்கல்ட்டி டீட்டெயில்ஸு ஃபேக்கல்ட்டி ரிலேஷன், அதாவது ஃபேக்கல்ட்டி ஐடி ஃபேக்கல்ட்டி நேமை நான் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், இப்போ ஃபேக்கல்ட்டி சப்ஜெக்ட் ரிலேஷனில் அந்த ஃபேக்கல்ட்டி ஐடி வந்து ஒரு என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க, சப்ஜெக்ட் ஐடி சப்ஜெக்ட் நேமு ப்ளஸ் ஃபேக்கல்ட்டி ஐடி இருந்தது அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து நம்ம என்ன அது அங்கே டெலீட் ஆகிடுச்சு, பேரண்ட் ரிலேஷனில் டெலீட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே சைல்டு ரிலேஷனில் அது இருக்குது, அதனால் நம்ம டெலீட் பண்ண முடியாதுன்னு சொன்னோம், ஏன்னா ரெஃபர் பண்ணுறதுனால. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ஆன் டெலீட் கேஸ்கேட் யூஸ் பண்ணி நம்ம இப்போ பேரண்ட்டில் வந்து ஒரு ரெக்கார்டை டெலீட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கரஸ்பாண்டிங் ஐடியை பேஸ் பண்ணி சைல்டு ரெக்கார்ட்லேயும் டெலீட் பண்ணிடும். அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு தான் நம்ம வந்து ஆன் டெலீட் கேஸ்கேட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போது ஆன் டெலீட் கேஸ்கேட் ஆப்ஷன் இஸ் யூஸ் டு ஸ்பெசிஃபை வெதர் யூ வாண்ட் ரோஸ் deleted in a child table when the corresponding rows are deleted in the parent table. அதாவது எனக்கு பேரண்ட் டேபிளில் வந்து நான் டெலீட் பண்ணும் போது அதே இது வந்து அதே இதை ரெஃபர் பண்ணி எனக்கு சைல்ட் டேபிளில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் பண்ணிடும். எப்படி ஆன் டெலீட் கேஸ்கேட் கொடுத்தா அதை தான் வந்து சொல்ல வராங்க. அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ அதே தான் ஸ்டெப்ஸ் தான். நான் வந்து ஒரு ஃபேக்கல்ட்டி சப்ஜெக்ட் அதே ரிலேஷன் தான் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஃபாரின் கீ க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபேக்கல்ட்டி சப்ஜெக்ட் ரிலேஷனில் ஃபாரின் கீ க்ரியேட் பண்ணியாச்சு. ஏற்கனவே நான் பழசை கண்டினியூ பண்ணுறதுனால இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, திருப்பி நான் வந்து க்ரியேட் பண்ணும்போது கூட ஆன் டெலீட் கேஸ்கேட் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இங்கே ஆன் டெலீட் கேஸ்கேட் இங்கே கொடுத்துக்கலாம். நான் வந்து அப்படி பண்ணலை. திருப்பி நான் ஆல்டர் டேபிள் கமாண்ட் யூஸ் பண்ணி நான் வந்து ஆன் டெலீட் கேஸ்கேட் கொடுத்து ப்ரொசீட் பண்ண போகிறேன். நீங்கள் க்ரியேட் பண்ணும் போதும் வந்து இப்படி க்ரியேட் டேபிள் ஃபேக்கல்ட்டி சப்ஜெக்ட்டுன்னு கொடுத்துட்டு எல்லாம் கொடுத்துட்டு இங்கே செமிகோலன் போடுறதுக்கு பதிலாக ஆன் டெலீட் கேஸ்கேட் கொடுத்துட்டு இங்கே க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து செமிகோலன் போட்டாலும் அது ஒர்க் ஆகும். அது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இது நம்ம ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது ஃபேக்கல்ட்டி சப்ஜெக்ட் ரிலேஷனில். இப்போ வந்து எனக்கு வந்து நான் புதுசாக வந்து நான் என்ன பண்ணணும், ஆன் டெலீட் கேஸ்கேட் ஆட் பண்ணணும். ஸோ ஆன் டெலீட் கேஸ்கேட் எதில் நான் ஆட் பண்ண போகிறேன், ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயினில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயினில் நான் ஆட் பண்ணணும். ஸோ அப்போது நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து நான் ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயினை ட்ராப் பண்ணிக்கணும். எந்த டேபிள்லேருந்து, ஃபேக்கல்ட்டி சப்ஜெக்ட்லேருந்து நான் டைரெக்டாக கொடுக்கலாம். அது வந்து அது நீங்களே அது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் சப்போஸ் ஒரு வேளை நீங்கள் டைரெக்டாக கொடுக்காட்டி எப்படி கொடுக்கலான்னு சொல்கிறதுக்கு தான் இந்த இதை நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆல்டர் டேபிள் ஃபேக்கல்ட்டி சப்ஜெக்ட் ட்ராப் கன்ஸ்ட்ரெயின் நேம். ஸோ இது நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம். ஸோ ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயினை நான் ட்ராப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, திருப்பி நான் கன்ஸ்ட்ரெயின் ஆட் பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு ஃபாரின் கீ ஆஃப் ஃபேக்கல்ட்டி ஐடி ரெஃபரன்சஸ் ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஃபேக்கல்ட்டி ஐடி ஆன் டெலீட் கேஸ்கேட் கொடுத்துருக்கேன். சரியா? ஸோ ஆன் டெலீட் ஆட் கன்ஸ்ட்ரெயின் நேம் கொடுத்துட்டு அதே சின்டெக்ஸ் தான், பட் ஆனால் அங்கே ஆன் டெலீட் கேஸ்கேட் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஸோ கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து நான் ஃபேக்கல்ட்டி ரிலேஷன் எனக்கு இருக்குது. ஸோ ஃபேக்கல்ட்டி ரிலேஷனில் எனக்கு என்ன இருக்குது, இந்த மூணு வேல்யூ இருக்குது. சரியா? ஸோ இதுதான் வந்து எனக்கு பேரண்ட் டேபிள். இப்போது
இப்போ வந்து நான் ஃபேக்கல்ட்டி சப்ஜெக்ட் ரிலேஷன். ஸோ இது வந்து நம்ம வந்து சைல்ட் டேபிள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு இதில் வந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்குது. இப்போது delete from faculty where faculty id equal to 2. So faculty id equal to 2. அப்போமா நான் என்ன சொன்னேன், ஸோ faculty id 2 வந்து எங்கே இருந்தாங்க, ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேரண்ட் டேபிள்லேருந்து delete பண்ணுறோம் இல்லையா. ஸோ வந்து நம்ம பேரண்ட் டேபிளில் என்ன இருக்குது, ஸோ 5 தான் பேரண்ட் டேபிள் ஃபேக்கல்ட்டி ரிலேஷனு. ஸோ பேரண்ட் டேபிளில் faculty id equal to 2. ஸோ 2 ரம்யா வந்து இங்கே delete ஆகிடும் சரியா. ஸோ ஃபேக்கல்ட்டி பேரண்ட் டேபிள். ஸோ இப்போ வந்து நான் என்ன ஃபேக்கல்ட்டி இது பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ரம்யாங்கிற இது வந்து எனக்கு delete ஆகிடுச்சா. ஓகே. ஸோ இதில் ஆன் delete cascade என்ன பண்ணும், பேரண்ட் டேபிளில் இருக்கிறத வந்து delete பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சைல்ட் டேபிளில் இருந்தால் ஆன் delete cascade யூஸ் பண்ணி நம்ம வந்து அதையும் delete பண்ணலான்னு சொன்னோம் இல்லையா. இப்போ நம்ம ஃபேக்கல்ட்டி சப்ஜெக்ட் ரிலேஷனை சைல்டு ரிலேஷன், அதாவது ஃபேக்கல்ட்டி சப்ஜெக்ட் ரிலேஷனு, இதை நான் செக் பண்ண போகிறேன். அங்கே delete ஆனால் இங்கே delete ஆகும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபேக்கல்ட்டி ஐடி 2 ரம்யாங்கிற டீட்டெயில்ஸ் நமக்கு delete ஆகிடுச்சு சரியா. இப்போ வந்து அது இதே தான் நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆன் delete set null constraint. இந்த set null constraint என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் என்டையர் டீட்டெயிலையும் delete பண்ணாது, அந்த கரஸ்பாண்டிங் இப்போ அந்த ஃபேக்கல்ட்டி ஐடி எது இருக்கோ அங்கே நல்லுன்னு செட் பண்ணிடும். நம்ம பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. திருப்பி நான் என்ன பண்ணுறேன், நான் ஃபேக்கல்ட்டி சப்ஜெக்டை ட்ராப் பண்ணுறேன். அந்த இது ட்ராப் அதே ப்ரொசீஜர் தான். ஃபாரின் கீயை வந்து நான் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஆல்டர் டேபிள் யூஸ் பண்ணி எல்லாமே சேம் தான். ஆட் கன்ஸ்ட்ரெயின் நேம், ஃபாரின் கீ, ஃபேக்கல்ட்டி ஐடி, ரெஃபரன்சஸ், ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஃபேக்கல்ட்டி ஐடி, ஆன் delete செட் null கொடுத்துருக்கேன் சரியா. ஸோ இப்போது என்ன ஆகும் அப்படின்னா செலக்ட் ஃபேக்கல்ட்டியில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஏற்கனவே நம்ம அங்கே 2 delete பண்ணுறதுனால இப்போ நமக்கு இதுதான் வந்து ரிலேஷன் 1 and 3 இருக்குது ஃபேக்கல்ட்டி ஐடி. அதே மாதிரி சைல்டு ரிலேஷன் ஃபேக்கல்ட்டி சப்ஜெக்டில் நமக்கு என்ன இருக்குது, அகெயின் 1 and 3 தான் இருக்குது சரியா. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா delete from faculty தான் parent relation where faculty id equal to 1. ஸோ faculty id equal to 1. ஸோ id equal to 1 நான் delete பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக்கல்ட்டிலேருந்து தான் நான் பேரண்ட் டேபிள்லேருந்து தான் delete பண்ணியிருக்கேன். ஸோ பேரண்ட் டேபிளில் இருக்காது, எனக்கு அது போயிடுச்சு, எனக்கு இது மட்டும்தான் இருக்கும். பட் ஆனால் சைல்டு ரிலேஷனில் என்ன ஆகும்னா செலக்ட் ஆஸ்டிக் ஃப்ரம் ஃபேக்கல்ட்டி சப்ஜெக்ட். ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து delete ஆகாது. இங்கே 1 தானே ஃபேக்கல்ட்டி ஐடி 1 தான் இது. ஸோ இங்கே வந்து delete ஆகாது. ஆக்சுவலி இது என்ன ஆகும்னா null ஆகும், நல்லுன்னு சொல்லியிருக்கோம். இதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஏன்னா நம்ம ஆன் delete செட் nullனு கொடுத்தனால தான் இங்கே ஹைஃபன் கொடுத்துருக்கு. விச் மீன்ஸ் எனக்கு டீட்டெயில்ஸ் இருக்கும், ஆனால் வந்து நான் அங்கே நல்லுன்னு போட்டிருக்கேன். எப்பயுமே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஃபாரின் ப்ரைமரி கீ தான் நல்லா இருக்கக்கூடாது, ஃபாரின் கீ வந்து நல்லா இருக்கலாம் சரியா. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இப்போ வந்து இந்த ஆன் delete செட் null இருக்கு இல்லையா, இதை யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, பண்ணலாம், தப்பு இல்லை. பட் சப்போஸ் இப்போ இந்த ரிலேஷனில் வந்து சைல்டு ரிலேஷனில் வந்து இதே ஃபேக்கல்ட்டி ஐடி வந்து ப்ரைமரி கீயும் ஆஸ் வெல் அஸ் ப்ரைமரி கீயும் ஃபாரின் கீயாகவும் இருந்தால் நம்ம இதை யூஸ் பண்ண முடியாது இல்லையா. சப்போஸ் இந்த ரிலேஷனில் சொல்கிறத ஃபேக்கல்ட்டி சப்ஜெக்ட் ரிலேஷனில் ஃபேக்கல்ட்டி ஐடிங்கிறது ப்ரைமரி கீயாகவும் இருந்து ஃபாரின் கீ அதே இது ஃபாரின் கீயாகவும் இருந்தால் நம்மளால் இது ஆன் delete செட் null யூஸ் பண்ண முடியுமா, முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் ப்ரைமரி கீ நல்லா இருக்கக்கூடாது. ஸோ எப்பயுமே வந்து பெட்டர் ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஆன் delete cascade. ஒருத்தவங்க வந்து நம்ம இதில் இல்லை அப்படின்னு சொன்னால் ரிலேஷனில் இல்லை, இப்போ ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து யூனிவர்சிட்டியே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க டீட்டெயில்ஸே கம்ப்ளீட்டாக எங்கேயும் இருக்கக்கூடாது. ஸோ அப்படிங்கும் போது நம்ம வந்து அவங்க டீட்டெயில்ஸ் அங்கே இல்லை, பேரண்ட் டேபிளில் இல்லை, ஆனால் சைல்டு டேபிளில் இங்கே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து பெட்டர் ஆப்ஷன் கிடையாது. ஸோ அது இன்னொரு கண்டிஷன் என்னென்னா
சப்போஸ் இந்த ஃபேக்கல்ட்டி ஐடி ப்ரைமரி கீயாகவும் இருந்து ஃபாரின் கீயாகவும் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஆன் டெலீட் செட் நல் யூஸ் பண்ண முடியாது. ஆன் டெலீட் கேஸ்கேடு தான் யூஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ எப்பயுமே ஆன் டெலீட் கேஸ்கேடுங்கிறது நமக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆன் டெலீட் கேஸ்கேட் ஆன் டெலீட் செட் நல்னால் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து டேபிள் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்னால் என்ன, காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ்னால் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்யூ.